ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி என்னோடய பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணி ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. காலேஜில் படிக்கும் பொழுது செலிப்ரேட் பண்ணது. அதுக்கப்புறம் கல்யாணம் வரைக்கும் நான் செலிப்ரேட் பண்ணவே இல்லை, அப்படியே டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் ட்ரெஸ்ஸு மட்டும் புதுசாக போட்டேன். அதுக்கப்புறம் அதுவும் கிடையாது, ட்ரெஸ்ஸும் போகிறதில்ல. அதுக்கு 2 சிறப்பான சம்பவங்கள் தான் காரணம். இப்போ என் பொண்ணு வந்து நான் என் பர்த்டே அப்படின்னு என் பையனோ என் ஹஸ்பண்டோ சொல்லும் பொழுது அதை கேட்டுட்டு என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டா. லாஸ்ட் இயர் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து செலிப்ரேட்னா நான் நைட்டோடு தான் இருந்தேன், குளிக்கல, எதுவுமே பண்ணலை. நைட்டு மட்டும் என் பொண்ணு போய் இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு பேக்கரியில் அழுது அடம் பிடிச்சி கேக் பீஸ் வாங்கிட்டு வந்து அதை வந்து கட் பண்ணி எனக்கு கொடுத்து ஹாப்பி பர்த்டே அம்மான்னு சொன்னான். அதே மாதிரி போன வருஷம் எனக்கு என்ன பண்ணான்னு சுத்தமாக ஞாபகம் கூட இல்லை. ஏன்னா அந்த நாளை நான் ஞாபகம் வச்சுக்கிறதே இல்லையே. இந்த வருஷமும் எனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணோன்னு என் பொண்ணு அழுது 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 கண்ணெல்லாம் ஒரே தண்ணி. அதுக்காகவே நான் இப்போ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்கேன். என் பொண்ணு ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் போடல இந்த டிஷர்ட்டு. அதனால் அதை எடுத்து போட்டுட்டு இப்போ உட்காந்துருக்கேன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. ரெண்டுமே ரெக்டாங்கிள் எடுத்தது தான். இதான் எனக்கு என்னோடய அவுட்ஃபிட்டு. இது என் பொண்ணுக்காக நான் போட்டுக்கிட்டேன். பல வருஷங்களுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் புது ட்ரெஸ் போடுறேன். சொல்லு, என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்த? பர்த்டேக்கா? பர்த்டேக்கு என்னால் உடம்பு கொஞ்சம் கால் வலியாக இருக்கு, என்னால் எதுவும் வாங்க முடியல. சரிப்பா, போன வருஷம் சரி இல்லை ஓகே போன வருஷம் நான் கேக் வாங்கிட்டு வந்தோம்னா போன வருஷம் கேக்கு இல்லை, அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து பீஸ் கேக் வாங்கிட்டு வந்து வெட்டணும் நைட்டு 10 மணிக்கு மேலே. பீஸ் கேக்கா? ஆமாம், நான் வேணான்னு சொல்லிட்டேன். அதனால பீஸ் கேக் வாங்கிட்டு வந்து பாப்பா அழுதுச்சுன்னு சாப்பிட்டேன். ஆளுக்கு ஒரு பீஸ் கேக், அவ்வளோதான். அதான் கிஃப்டா? கிஃப்ட்டுன்னு கேட்டேன் நான் என்ன சாப்பிட்றதுக்கு வாங்கினான்னு கேட்கல. அதுக்கு முன்னாடி தான் நம்ம ஒரு இது கோல்டு செயின் எடுத்துருந்தோம். அது வந்து அதுக்கு எடுத்துக்கோன்னு சொல்லி வச்சுக்கோன்னு. வெட்டிங் டேக்கு ஒரே டைலாகு, பர்த்டேக்கு ஒரே டைலாகா? அதெல்லாம் கிடையாது. அது நீ வெட்டிங் டேக்கு சொன்னேன். அதுவும் தான் செலிப்ரேட் பண்றது இல்லை, பல வருடங்களாச்சு. அதெல்லாம் மறந்தே போயாச்சு. நீங்க கூட பார்த்துருந்தா என் வெட்டிங் டேக்கு எந்த வீடியோ இருக்காது. ஏன்னா அது முரளிக்கு பிடிக்காது. வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணா யாராவது ஏதாவது நினைச்சிட்டா என்ன பண்றது அப்படின்னே முரளி வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணியாச்சு. இதுதான் உண்மை. நான் உன தோடு கேட்டேனா, ரிங்கி கேட்டேனா? சொல்லு. நீ கேப்ப 1 கிலோ கோல்டு கூட என்னால் என்ன முடியுமோ அதான் வாங்கி தர முடியும். சரி, போன வருஷம் பல வருஷங்களாச்சு. நீ வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்தப்பா என் பர்த்டேக்கு. கல்யாணம் ஆச்சு, உனக்கு பிடிச்சிச்சு கிறுக்கு. அதுக்கப்புறம் நீ சுத்தமாக நிறுத்திட்ட. என் பர்த்டேக்கு விஷ் பண்ணுறதே நிறுத்திட்ட. அப்புறம் எங்கே கிஃப்ட் வாங்கி தருவ சொல்லு? ஏன் நீ வரும்போது ஒரு பூ வேணாம், ஒரே ஒரு ரோஸாவது வாங்கிட்டு வந்திருக்கிறது. எங்க ரோஸ் கிடைக்குது? எல்லா கடையிலும் இருக்கு. ஊர்ல மாதிரி தான் லூலுல இருக்கு, நெக்ஸ்டோல இருக்கு. உங்க ஆபீஸ்ல இருந்து வர வழி தானே ஒரு ரோஸ். நான் தான் சொன்னேனே, கால் வலியில என்னால நடக்கவே முடியலன்னு. கால் நல்லா இருந்த அன்னைக்கு நீ கிஃப்ட் வாங்கி கொடுத்துற. வெட்டிங் டேக்கு நீ என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்த? வெட்டிங் டேக்கு ஒன்றும் வாங்கல. போன வருஷம் வெட்டிங் டேக்கு என்னப்பா வாங்கி கொடுத்த? போன வருஷம் வெட்டிங் டேக்கு தான் செயின் வாங்கி கொடுத்தேன். நான் நெக்லஸ். எந்த நெக்லஸ் வாங்கின? மக்களே, ஊருக்கு போகும்போது ஒன்று வாங்கிட்டு போய் இதை வந்து உன் பர்த்டேக்கு வச்சுக்கு, இதை உன் வெட்டிங் டேக்கு வச்சுக்கு, இது தீபாவளிக்கு வச்சுக்கு, இது அக்ஷய திதிக்கு வச்சுக்கு. எப்பா நீ ஒன்றே ஒன்று தான் வாங்கி கொடுத்த, எல்லாத்துக்கும் அதே சொன்னால் என்ன அர்த்தம்? இது என்னோட எத்தனாவது பர்த்டேனா? முரளி நீயே சொல்லிடு. உன் வயசு தான் என் வயசு, என் வயசு தான் உன் வயசு. மக்களே, இந்த உலகத்திலே பர்த்டே நான் செலிப்ரேட் பண்ணணுன்னு அழுகுற ஒரே ஆள் என் பொண்ணு மட்டும்தான். இதுக்கு தான் ஒரு பொண்ணு எல்லாத்து வீட்லேயும் வேணும் பாருங்க. என் பையன் கண்டுக்கல, விஷ் பண்ணிட்டு போயிட்டான். ஹாப்பி பர்த்டேமான்னு மட்டும் சொல்லிட்டு. என் பொண்ணு என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் தேம்பி தேம்பி எழுதிட்டுருக்கா. எத்தனை பசங்க இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கிறதுக்கு ஈடாகுமா சொல்லுங்க? அது என் தங்க பிள்ளைக்கு அம்மா மேலே இருக்க பாசத்தை பாருங்க. என் பொண்ணுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து என்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு ஒவ்வொரு வருஷமும் அழுகுறா. அதுக்கு முன்னாடிலாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க, யாருமே. நானே மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என் பர்த்டேவை. நான் அந்த நாளை ஞாபகம் வச்சுக்கிறதே இல்லை. ஆனால் என் பொண்ணு கொஞ்சம் பெருசாக என் பையன் சொல்கிறான் இன்றைக்கி தான் அம்மாவோட பர்த்டே அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டே வருவானா. அதை சொல்கிறத கேட்டுட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு ஒவ்வொரு வருஷமே அழுது அடம் பிடிச்சி ஏதாவது ஒரு கேக்குனா பீஸ் கேக்காவது வாங்கி கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிடுறது என் பொண்ணுக்காக. வாக்கிங் போகலாமா? இந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு நான் வேற எங்கே போகிறது? அப்போ வாக்கிங் மட்டும் தான் நம்மளை கூப்பிட்டு போவாங்க, இல்லைன்னா நான் தான் போகணும் அதுக்கு.
என் பொண்ணு ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே ஹாப்பி பர்த்டே மாம் அப்படின்னு எங்கிட்ட அதை எழுதி தர சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தேன். அவள் அதில் ட்ராயிங்லாம் வரைஞ்சி அழகாக வந்து பர்த்டே கிஃப்ட் பண்ணிட்டா. இல்லடா தங்கம், அம்மா பிடிச்சிருக்காடா உனக்கு? அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? அம்மாவா? சரிடா தங்கம். என் பிள்ளை வந்து gift கொடுத்தா, என் பையன் ஒரு முத்தம் கொடுத்துட்டு ஓடி போயிட்டான். என் பிள்ளை தான் அழகாக ட்ராயிங் பண்ணி ஹாப்பி பர்த்டே மாம்னு அப்படின்னு எழுதி கொடுத்தா. அழகாக இருந்துச்சு எங்கள் பாப்பா ட்ராயிங் வரைஞ்சது. ஆனால் அது இப்போ எங்கேன்னு தெரியல, எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு. மதியானம் வந்து ஸ்கூல் விட்டு வந்தவொடனே வரைஞ்சி கொடுத்தா அது காட்டலான்னு எடுத்துகிட்டு வா பாப்பானா அது எங்கேன்னு தெரில, அது எங்கே கிடக்குதோ தெரில, அதை தேடணும். பல வருஷங்களாக என்னோடய பர்த்டே வந்து நைட்டியோடு தான் போயிட்டுருக்கு. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வீட்டு வேலை தான் செய்யணும். எந்த ஒரு சர்ப்ரைஸ் இருக்காது, எங்கேயும் வெளியில் போகிறதுக்கும் இருக்காது. இப்படி ட்ரெஸ்ஸை பண்ணிக்கிட்டு வீட்டு வேலை செய்கிறதுக்கு அதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை பண்ணாமலே இருந்துக்கலாம் அப்படின்ட்டு நான் எந்த புது ட்ரெஸ்ஸும் போகிறதில்ல. மெயினாக வந்து அந்த நாளை நான் ஞாபகமே வச்சுக்கிறது இல்லை. இப்போ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நாங்கள் வாக்கிங் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுவும் போவோமா இல்லையான்னு தெரியல. ஓகேவாடா? விடு, நம்ம அடுத்த வருஷம் செலிப்ரேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா மக்களே, என் பிள்ளைக்காக மட்டும்தான் இப்படி ட்ரெஸ்ஸை போட்டு உட்காந்துருக்கேன். என் பிள்ளை செலிப்ரேட் பண்ணுங்குது. பொண்ணு அழுது அழுது கடைசியாக டயர்டாக தூங்க ஆரம்பிச்சிட்டா. இப்படி இவங்க இதுக்கு மேலே கேக் கட் பண்ண மாட்டாங்க, நம்ம ஏன் அழுவுன்னு சொல்லி அவள் சேடாக படுத்துட்டாங்க பாருங்கள். அம்மாக்கு நெக்ஸ்ட் இயர் நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலாம், நீ நானும் சேர்ந்து. ஓகே, பிளான் பண்ணி. ஓகே, குட் கேர்ள் இஷான்வி, குட் கேர்ள். நம்ம அடுத்த வருஷமாவது நல்லா கேக் வாங்கி கிராண்டாக என் பொண்ணுக்காவது செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.